சொல்லுவாங்க வால்ட் டிஸ்னிக்கு சின்ன வயசுல இருந்தே டிராயிங் வரையறதுக்கான ஆர்வம் இருந்ததா. அண்ட் அவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு விரும்பினாரு. ஒரு வாட்டி அவரோட டிராயிங்க ஒரு பப்ளிஷர் கிட்ட காமிக்க போனப்போ அப்ப அவர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, உங்களுக்குள்ள கார்ட்டூனிஸ்ட் ஆகிறதுக்கான எந்த ஒரு டேலண்டும் இல்ல. வால்ட் டிஸ்னி அவரை பத்தி முற்றிலும் முழுசா பாசிட்டிவா யோசிச்சாரு. சொல்லுவாங்க அவரோட பாக்கெட்ல வெறும் $40 தான் இருந்ததா. ஆனா அவரோட வெற்றி குறித்து கொஞ்சம் கூட டவுட் அவரோட மனசுல இல்லையா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆல்டர்னேட் பிரெயின். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கோ அண்ட் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு ரொம்ப பெரிய சீக்ரெட் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவோட கடைசியில இதே வீடியோக்கு ரிலேட்டட் 5 கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். அண்ட் இதுக்கு சரியான பதில் எவ்வளவு பேர் தரீங்கன்றத பார்க்கலாம். சோ தயார்னா வாங்க இறங்கலாம் இந்த வீடியோல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா உங்ககிட்ட என்ன ஒரு பெரிய பொக்கிஷன் இருக்குன்னு? நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுடைய மூளை. ஏன்னா இங்க தான் உங்களுடைய எல்லா சொத்தும் இருக்கு. அப்படி நீங்க யானையை பத்தி யோசிச்சீங்கன்னா உங்களோட கண்களை மூடிக்கிட்டு அப்போ உங்களோட மைண்ட்ல உடனே யானையோட படங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்படி சிங்கத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா உங்களோட மைண்ட்ல சிங்கத்தோட காட்சிகள் வர ஆரம்பிச்சிடும். வெல், இதே போல தான் காசை குறித்தும் இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும். செல்வத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா செல்வம் கிடைக்கும். அப்படி வறுமையை பத்தி யோசிச்சீங்கன்னா வறுமை. மனிதரோட மூளை எந்த விஷயத்துல கற்பனை செய்ய முடியுமோ அதை உருவாக்கவும் முடியும். அதாவது எந்த விஷயத்துல உங்களால இமேஜின் பண்ண முடியுமோ உங்களுடைய மைண்ட்ல உண்மையில அது ஏற்படும். சோ எந்த ஒரு விஷயத்தையும் அடையறதுக்கு முன்னாடி அதை இமேஜின் பண்றது ரொம்ப முக்கியம். நிலாவுக்கு முதல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் போனாரு. நிலாவுக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய எண்ணங்கள் போயிடுச்சு. அவரோட மைண்ட்ல இது உட்காந்துருச்சு, ஒரு நாள் நிலால இருக்கிற மண்ணை தொட்டுட்டு வரணும்னு. வெல், இதே மாதிரி தான் ஆச்சு. 20th ஜூலை 1969 அன்னைக்கு அவர் நிலாவை தொட்டுட்டு வந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எண்ணங்கள் அங்க போகிறது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்களேன், இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. 1969 அந்த நாள் அன்னைக்கு காலையில எழுந்து அவரோட வைஃப் கிட்ட நான் போய் நிலாவை தொட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு டிரைவர் ராக்கெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் போகல. இல்ல, கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய எண்ணங்கள் அவர் நிலாக்கு போகிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அங்க போயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுடைய சக்சஸ்க்கான ஒரு ஷார்ட் கட். இதுல உங்களுடைய நயா பைசா கூட செலவாக போகிறது இல்ல. நீங்க கஷ்டமும் பட தேவையே இல்ல. அண்ட் உங்களுடைய சக்சஸ்க்கு 101% கேரண்டி. சோ அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்ல. இதுதான் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். காசு போக கூடாது, உழைப்பும் போக கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் கட் வெறும் பாத்தீங்கன்னா ரெண்டு வேர்டு தான், ரெண்டே வார்த்தைகள். அது என்னன்னா பாசிட்டிவ் திங்கிங். எந்த ஒரு காசு உங்களுக்கு செலவாக போகிறது இல்ல, எந்த ஒரு உழைப்பும் உங்களுக்கு செலவாக போகிறது இல்ல. ஷார்ட் கட் வெறும் இவ்வளவு தான். இந்த வருஷத்துல மிச்சம் இருக்கிற மாசங்களை உங்களுடைய மைண்ட வெறும் முற்றிலும் பாசிட்டிவ் தாட்ஸ்னால நிரப்பணும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் உங்களோட மைண்டுக்குள்ள நுழைய விடாதீங்க. உங்க மூளையோட செக்யூரிட்டி கார்டு ஆகுங்க. அண்ட் உங்க மைண்ட் எதிர்க்க ஒரு திடமான கேடக மாதிரி நில்லுங்க. வெல், எப்படி நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர்ஸ் நம்ம நாட்டோட எல்லையில நின்னுக்கிட்டு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்களோ அவங்களால தான் எந்த ஒரு கெட்ட நபர்னாலயோ நம்ம நாட்டுக்குள்ள நுழைய முடியாம இருக்குது. வெல், அதே போலயே உங்க மைண்ட் எதிர்க்க ஒரு செக்யூரிட்டி வைங்க. அப்படி தவறாக எதனா ஒரு நெகட்டிவ் தாட் உங்களோட மைண்டுக்குள்ள என்டர் ஆக முயற்சி பண்ணுச்சுன்னா அதை கழுத்தை பிடிச்சு கொன்னுடுங்க. நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களை என்ன செய்யக்கூடாதுன்றத உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் காரணத்தால உங்களுக்கு தலைவலி வருது, ரொம்ப தலைவலிக்குது. இந்த டென்ஷன் எதனால இருக்கலாம்? யாரோ ஒருத்தர் உங்க காசை எடுத்துட்டு ஓடிட்டாரு, உங்களோட பணம் தொலைஞ்சு போச்சு. இல்ல நினைச்சுக்கலாம், உங்களுக்கு உங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட சண்டை. நீங்க திரும்ப திரும்ப போன் பண்றீங்க, அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. நீங்க மெசேஜ் பண்றீங்க, அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இதனால உங்க தலைவலி உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஆயிருது. ஆனா திடீர்னு அவங்களுடைய கால் வருது, டியர் என்னாலே நீ இல்லாம இருக்க முடியாது, இப்பவே உன்னை மீட் பண்ண வரேன். அண்ட் பாருங்க, உடனே உங்களோட தலைவலி மறைஞ்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்துல ஒரு டீப்பான விஷயம் ஒளிஞ்சிருக்கு, ரொம்ப பெரிய சீக்ரெட்டே ஒளிஞ்சிருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுடைய உடல்ல நோயை கூட உருவாக்கலாம். அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் விலகிறதுனால நோயும் மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய தவறு மக்கள் அவங்களோட வாழ்க்கையில என்ன செய்யறாங்கன்றத சொல்ல போறேன். அப்படி நீங்க நாள்ல வெறும் 30 நிமிஷம் பாசிட்டிவா யோசிச்சீங்கன்னா அண்ட் 15 மணி நேரம் நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. சும்மா கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங்னால பாசிட்டிவ் ரிசல்ட் வர போறது இல்ல. வெளியது எது மாதிரினா கொஞ்சம் டைட்டிங் பண்றதுனால உங்களுடைய எடை கம்மியாக போகிறது இல்ல. இப்ப நினைச்சுக்கலாம், நீங்க உங்களோட வெயிட்டை கம்மி பண்ணணும்னு விரும்புறீங்க. அதுக்கு நீங்க காலையில ரொம்ப கம்மி கேலரி உள்ள ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாள் முழுவதும் பீஸா, ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? எடை கம்மியாகிறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாயிடும். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்கிறதுனால வேலை ஆக போகிறது இல்ல. அடுத்த சில மாசத்துக்கு நீங்க நீண்ட நாட்களுக்கு பாசிட்டிவா யோசிச்சே தீரணும். அன்டில் இது உங்க டிஎன்ஏவோட ஒரு பார்ட் ஆகுற வரைக்கும். பிரச்சனை என்ன? நம்ம சொசைட்டில கிரிட்டிசைஸ் பண்ற ஆட்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, பாராட்டுறவங்க ரொம்ப கம்மி. நம்ம குழந்தையில இருந்து நம்ம சாகுற வரைக்கும் நம்மள எவ்வளவு பாராட்ட செய்யறாங்களோ அதை விட 50 மடங்கு அதிகமா விமர்சிக்கப்பட்டிருப்போம்.
50 தடவை விட அதிகமா உங்களை குறை சொல்லியிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா பாசிட்டிவான விஷயம் பேசுறதுனால அவ்வளவு ஜாலியா இருக்காது. நீங்க ஒருத்தரை பாராட்டணும்னா 15 நிமிஷத்துக்கு மேல உங்களால பாராட்ட முடியாது. ஆனா நீங்க அவரை பத்தி குறை ஹவர் கணக்கா பேசலாம். அதிகபட்சமான நாட்கள் நெகட்டிவா இருப்பாங்க. அவங்களோட மூலியம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இதுதான் இங்க விஷயமே. சோ இதனால தான் குறை சொல்றது நம்ம சொசைட்டியோட ஒரு இயல்பாயிடுச்சு. நீங்க எதை தான் செஞ்சாலும் சரி, மக்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நீங்க இந்த உறுதி எடுங்க, இனில இருந்து நீங்க யார பத்தியும் தப்பா பேச மாட்டீங்கன்னு. அண்ட் ஒவ்வொரு சமயமும் வெறும் பாசிட்டிவா மட்டும் தான் யோசிப்போன்னு. வால்ட் டிஸ்னியோட கதை பாசிட்டிவ் திங்கிங்னால சக்சஸ் வரைக்கும் போனதுக்கான ஒரு பிரைம் எக்ஸாம்பிள். சொல்லுவாங்க வால்ட் டிஸ்னிக்கு சின்ன வயசுல இருந்தே டிராயிங் பண்றதுக்கான ரொம்ப ஆர்வம் இருந்ததா. அண்ட் அவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு விரும்பினாரு. ஆனா அவருடைய ஏழை அப்பா விரும்பல இவரு ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு. ஏன்னா அவருடைய அப்பாக்கு இந்த ஃபீல்ட்ல நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியல. அப்பாக்கும் பையனுக்கும் இடையே இந்த விஷயத்தை குறித்து நிறைய சண்டை வரும். ஒரு நாள் அப்பா கூட வால்ட் டிஸ்னிக்கு பெரிய சண்டையாகி, சண்டையானதுனால வால்ட் டிஸ்னி படிப்பு நடுவுல விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடிடுறாரு. வால்ட் டிஸ்னிக்கு அவரோட பொட்டன்ஷியல் மீது முழு நம்பிக்கை இருந்துச்சு. அவருடைய சக்சஸ் பத்தி அவர் பார்த்த கனவு அவரை தவிர அவர் யாராலையும் பார்க்க முடியாது. ஒரு வாட்டி அவரோட டிராயிங்க ஒரு பப்ளிஷர் கிட்ட காமிக்க போனப்போ அப்ப அவர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, உங்களுக்குள்ள கார்ட்டூனிஸ்ட் ஆகிறதுக்கான எந்த ஒரு டேலண்டும் இல்லன்னு. டிஸ்னிக்கு இடத்துல வர யாரா இருந்தாங்கன்னா நம்பிக்கை விட்டுருப்பாங்க. ஆனா டிஸ்னி வந்து பப்ளிஷர் கிட்ட சொன்னாரு, உனக்கு தான் ஆர்ட்ட பத்தி தெரியல. அண்ட் அங்கிருந்து போயிட்டாரு. வால்ட் டிஸ்னி அவரை பத்தி முற்றிலும் வெறும் பாசிட்டிவா மட்டும் தான் யோசிச்சாரு. அவர் ஹாலிவுட் போய் அவரோட பொட்டன்ஷியலை காமிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. அவரோட பாக்கெட்ல வெறும் $40 தான் இருந்துச்சா. ஆனா அவருடைய சக்சஸ் பத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட டவுட் இல்லையா. வெறும் 22 வயசுலயே அவர் முதல் வாட்டி ஹாலிவுட்க்கு போகிறாரு. சோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேக்குறாரு, நீ என்ன செய்ய போகிறன்னு. சோ இந்த இடத்துல அவர் சொன்ன பதில சொல்றது குறிப்பிடத்தக்கது. அவர் சொல்றாரு, நான் ஹாலிவுட்ல ரொம்ப பெரிய பிலிம்ஸ்க்கு டைரக்ஷன் பண்ண போறேன்னு. இதே வார்த்தை தான் டெல்லியில இருந்து மும்பைக்கு போன ஷாருக் கானும் சொன்னாரு. That one day I will rule the city. Friends, இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். அட்வர்ஸான கண்டிஷன்லயும் உங்க மீதும் உங்களோட டேலண்ட் மீதும் நம்பிக்கை வைக்கணும். உங்களோட கனவுகள் மீது உங்களோட நம்பிக்கை மீது முழு ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸை இக்னோர் பண்ணணும். இது குறித்து வேர்ல்ட் டிஸ்னி சொன்னாரு, நம்மளுடைய எல்லா கனவுகளும் உண்மையாக கூடுமா, அப்படி நம்மளுக்குள்ள அதை அடையறதுக்கான நம்பிக்கை இருந்துச்சுன்னா. நான் கடைசியா போகிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ நெகட்டிவ் ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அப்படி உங்களுக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து ரொம்பவே மோசமான நாத்த வரது தெரிஞ்சிச்சுட்டா அப்ப நீங்க போய் அவரை கட்டி பிடிப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு தெரியும் இதனால உங்க மீதோ உங்களோட சரீரத்து மீதோ அந்த நாத்த அடிக்க ஆரம்பிச்சிரும்னு. வெல் இதே போல தான் நெகட்டிவிட்டியும் ஒரு ரொம்ப பெரிய வியாதி. அப்படி நீங்க ஒரு நெகட்டிவான பர்சன் கூட உங்களோட நேரத்தை கழிச்சீங்கன்னா அப்ப இந்த வியாதி உங்களுக்கும் டிரான்ஸ்பர் ஆயிடும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அழுக்கான குட்டையில இருந்து நீங்க தண்ணி எடுத்து குடிக்க விரும்புவீங்களா? இல்ல நீங்க ஒரு அழுக்கான இடத்துல உட்கார்ந்து சாப்பிட விரும்புவீங்களா? கண்டிப்பா இல்ல. will you piss in a dirty urinal? நீங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க அண்ட் அங்க பாத்ரூம்ல பாக்குறீங்க ஒரு மோசமான யூரினல் இருக்கு. will you piss there? கண்டிப்பா இல்லல. நீங்க அடுத்த யூரினலுக்கு போவீங்க. மனிதர் எந்த ஒரு மோசமான விஷயத்தையும் உபயோகிக்க விரும்ப மாட்டாரு. அப்ப எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சக்சஸ் ஒரு நெகட்டிவால நிரம்பி இருக்கிற ஒரு அழுக்கான பர்சனை வந்து கட்டி பிடிக்கும்னு? நீங்க உங்க வீட்ல பூஜை ரூமை எவ்வளவு பிரமாதமா வச்சிருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு கோவில போய் உங்களோட பேரை பொருட்களிச்சாலும் சரி, நீங்க லட்சக்கணக்கான டொனேஷன் கொடுத்தாலும், நீங்க எதை செஞ்சாலும் அப்படி உங்களோட மூளை உள்ளுக்குள்ள இருந்து அழுக்கா இருந்துச்சுன்னா அப்ப எதுவுமே ஏற்படாது. your mind should be clean from inside. சும்மா வெளிய இருந்து நல்லா காமிச்சுக்கிறதுனால எதுவுமே ஆகாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி பெற்ற ஆட்களை மக்கள் வெறும் சில நாட்களுக்கு மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. எலான் மஸ்க நீங்க அடுத்த 50 வருஷத்தை ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா யாருன்னா ஒருத்தர் அவரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் உள்ள இருந்து அழகா இருக்காங்களோ மக்கள் அவங்கள பல நூற்றாண்டுக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹந்த், விவேகானந்த், காந்தி, பகத்சிங் பல நூற்றாண்டுக்கு பிறகு இவங்களோட பேர் ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே வெளிய இருந்து இல்ல உள்ள இருந்து அழகா இருந்தாங்க. இவங்க தாட்ஸ் அழகா இருந்துச்சு. இவங்க பாசிட்டிவா யோசிச்சாங்க. இங்க பாரு நண்பா, எப்படி நீங்க உங்களோட முகத்தை அழகாக்கணும்னு ஃபேர்னஸ் கிரீம் போடுறீங்களோ அதே போலயே உங்களோட மனசு அழகாகிறதுக்கு பாசிட்டிவ் திங்கிங் கிரீமை போடணும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த கிரீமை நீங்க தினந்தோறும் போடணும். நினைச்சு பாருங்க, அப்படி உங்களோட ஃபேஸையே கிளீனா வச்சுக்கணும்னா அப்ப உங்களோட மைண்டை ஏன் நீங்க கிளீனா வச்சுக்க கூடாது? நீங்க உங்களுடைய துணிகளை சுத்தம் படுத்துறதுக்கு வாஷிங் பவுடர் யூஸ் பண்றீங்க. வீட்ல இருக்கிற அழுக சுத்தம் படுத்துறதுக்கு காஸ்ட்லியான வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்றீங்க. தண்ணி சுத்தமா குடிக்கணும்னா அப்ப நல்ல வாட்டர் பியூரிஃபையர் பார்த்து செட் பண்றோம். அதாவது நீங்க எல்லா இடத்துலயும் அழுக்கு அகற்றதுக்கு எதனா ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு எனக்கு சொல்லுங்க, நீங்க உங்க மனசுல இருக்கிற அழுக்கு அகற்றதுக்கும் அண்ட் அதை சுத்தம் படுத்துறதுக்கும் தினந்தோறும் என்ன வேலை செய்றீங்க? மேக்ஸிமம் ஆட்கள் திறமை இருந்த பிறகு சக்சஸ் அடைய மாட்டாங்க. தெரியுமா ஏன்னு? ஏன்னா மேக்ஸிமம் ஆட்கள் நெகட்டிவ் விஷயத்து மீது பாசிட்டிவ் விஷயத்தை விட அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ ஒருத்தருடைய முகத்துல ஒரு பரு வந்துருது. அப்ப அந்த நபரோட
அவருடைய முழு கவனமும் அவருடைய மொத்த அழகான சரீரத்திலிருந்து அகற்றி நேரா அந்த முகப்பருவம் மீது போயிடும். அவங்க அத மீது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கண்ணாடியில அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் மிச்ச சரீரத்து மீது இருக்கிற அழகை கவனம் செலுத்த மாட்டாங்க. நண்பா இங்க பாரு, இந்த முகப்பரு பர்மனண்டா இருக்க போகிறது கிடையாது. ஏன் ஃபோக்கஸ் பண்ற, ஓ எனர்ஜியை வீணாக்குற. இதே போல தான் ஃபெயிலியர், தோல்வி எப்பவுமே இருக்க போகிறது கிடையாது. இது பர்மனன்ட் கிடையாது. அது ரொம்ப கவனிக்காத, எது நல்லதா நடக்குதோ அத பாரு அண்ட் அதன் மீது ஃபோக்கஸ் பண்ணு. நல்லதை யோசி, நல்லதை செய், அப்புறம் பாரு உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். 5 கேள்வி உங்ககிட்ட கேட்க போறோம், சரியான பதில் சொல்லுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.